தமிழக வெற்றி கழகத்துக்கு பல எதிர்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் தளபதிக்கு பின்னாடி அந்த எதிர்ப்புகள் இருந்தால் பாம்பை பிடிச்சி டக்குன்னு தூக்கி போடுற மாதிரி. தளபதி அப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியும். தளபதியோட மாநாட்டுக்கு வர்றவங்க பாதுகாப்பாக பாதுகாப்பாக போகணும். தமிழக வெற்றி கழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க 2வது மாநில மாநாட்டினுடைய திடலில் தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம். இந்த மாநாடு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தமிழகத்தில் அல்ல உலகமெங்கும் வாழுகின்ற தமிழ் மக்களிடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை பார்ப்பதற்காக உள்ளூர் மக்கள் வர்றாங்க ஒரு மாநாட்டு நிகழ்வை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் தமிழகம் எங்கும் இருந்து மாநாடு காண வருவதற்கு முன்பதாக இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை பார்ப்பதற்கே மக்கள் குடும்பமாக வருவதிலிருந்து மிகப்பெரிய தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நல்லாட்சியை கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நாங்கள் ரொம்ப கண்கூடாக பார்க்குறோம். நாங்கள் தஞ்சை மாவட்டத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறோம். நிர்வாகிகள் பல லட்சம் தோழர்களோடு இந்த மாநாட்டில் சங்கமிக்க போகின்ற வேளையில் பல்லாயிரக்கணக்கான தோழர்களோடு தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்து கலந்து கொள்ள போகிறோம். அப்படி கலந்து கொள்ளக்கூடிய தோழர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை காண்பதற்காகவும் நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் எப்படி ஏற்பாடு செய்யலாம் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கோம். இங்கே நாங்கள் வரும்பொழுது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, கழகத் தலைவர் எப்போதுமே மற்றவர்களை அவர்களின் நலனையே சிந்திப்பவர் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. அமைக்க போகிற ஆட்சி வந்த பிறகு ஒரு நடத்த போகிற நிர்வாகம் கிடையாது. இன்றைக்கு இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை அவர் திட்டமிட்டு இருக்கின்ற அதை செய்து கொண்டிருக்கின்ற முறையை பார்த்தாலே இந்த மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியதில் செய்து காட்டுறாரு. முதல்ல தவறுகளிலிருந்து பெறப்படுவது தான் தீர்வு. விக்கிரவாண்டி மாநாட்டில் வழக்கமாக ஏற்படக்கூடிய தண்ணீர் பிரச்சனை தான் ரொம்ப சின்ன பிரச்சனையாக ஏற்பட்டது. அதற்கு மிகப்பெரிய தீர்வை தந்திருக்கிறார். மாற்று சக்தி என்று அரசியல் செய்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய தலைவராக இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த மாநாட்டு திடல்லையே அதை தொடங்கி இருக்கிறார். ஏன்னா இந்த பகுதி தண்ணீருக்கு கொஞ்சம் பற்றாக்குறை உள்ள பகுதி. இந்த பகுதியில் ஒரு நாள் கூடி களைய போகிற தன் தோழர்கள், தோழியர்கள், சகோதரிகள்லாம் எந்த இடத்துலையும் தொய்வாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு அந்த குடிநீர் அமைப்பு அமைத்திருக்கிறத பார்க்கும் பொழுது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இது மிகப்பெரிய அளவில் முற்களும் செடி கொடிகளாக மண்டி கிடந்த இடத்துல பல 100 ஏக்கரை தூய்மை பண்ணி ஒரு சுற்றுலாத்தலம் போல் இன்றைக்கி எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு செய்திருக்கிறார்கள். ஒரு மாளிகைகளை உருவாக்குனதை போல் இந்த தற்காலிக ஒரு ஏற்பாடுகள் அவ்வளவு சிறப்பாக நிரந்தர ஏற்பாட்டிற்கு இணையாக செய்யப்பட்டிருக்குது. கடந்த மாநாட்டை விட இது 2 பங்கு இட பரப்பளவு பார்வையிலேயே தெரியுது. வந்து போகின்ற வழிகள் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. எந்த சிரமமும் இல்லாமல் மாநாட்டு நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு அங்கங்கே எல்இடிக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. பகலை இரவை பகலாக்கக்கூடிய அளவுக்கு ஒளி விளக்குகள் உற்சாகமாக வந்து போகிறதுக்கான அந்த மேட்டுக்கிட்ட எல்லாம் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த தன்னை நேசித்த தன் வழியை பின்பற்றுகின்ற இந்த தோழர்களுக்கு இத்தனை சிறப்பான ஏற்பாடு செய்கின்ற தலைவர் தன்னை இந்த நாட்டுக்கு ஒரு முதல்வராக தேர்ந்தெடுத்தால் அந்த மக்களுக்கு எவ்வளவு வசதிகளை எவ்வளவு விஷயங்களை செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாநாட்டின் ஏற்பாடே காட்டுது. போன மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்கும் நிர்வாக ரீதியாக பெரும் மாற்றங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, கடந்த மாநாடு நடத்தும் போது கழகம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான நிர்வாகிகள் எல்லாம் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த 2ஆம் ஆண்டில் துவக்கத்திலேயே கழகத்தை 120 நிர்வாக மாவட்டங்களாக பிரித்து 120 மாவட்டத்துக்கும் செயலாளர்களை நியமித்து அந்தந்த மாவட்டத்திற்குரிய நகரம் ஒன்றியங்களை எல்லாம் நியமித்து 40 MP 234 MLA இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிற தலைவர்களுக்கு மத்தியில் தமிழகத்தில் உள்ள 68,500 வாக்குச்சாவடிகளையும் மனதில் வைத்து அந்த 68,000 வாக்குச்சாவடிகளில் பணியாற்றக்கூடிய தோழர்களை எல்லாம் நினைவில் வைத்து ஒரு 68 லட்சம் தோழர்கள் நிர்வாகிகளாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இந்த கழகத்தினுடைய 2வது மாநாடு பெற்றிருக்கிறது.
அப்போது இந்த மாநாட்டுக்கு எவ்வளோ பேர் வருவாங்க? பாதி பேர் வந்தாலே இந்த மாநாட்டினுடைய அளவு என்னன்றது தெரியும். அப்படிப்பட்ட ஏற்பாடுகளெல்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதுவே தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும். அதனுடைய ரிசல்ட் மாநாடு அன்னைக்கு தெரியும். எத்தனை சக்திகள் எந்த வகையில் தடுத்தாலும் அது தளபதியின் படையை தடுக்க முடியாது. பல்வேறு பகுதிகளில் வாகனத்துக்கு தடை, வர்ற வழியில் சாலையில் தடை எல்லாம் மீறி தோழர்கள் இங்கே திரண்டுருவாங்க. யாராலையும் தடுக்க முடியாது. தடை அதை உடை அப்படிங்கிறது தான் தளபதி படை. அதை இந்த தமிழகம் வெகு விரைவில் 21ஆம் தேதி பார்க்கும். இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்திட்டு தான் தளபதி இந்த மாநாட்டை நடத்துகிறாரு. என்ன அப்படின்னா, எந்த தேதி குறிக்கப்பட்டதோ அந்த தேதியில் மாநாடு நடத்தினா அது மிகப்பெரும் வெற்றி. அந்த தேதி இல்லை, வேற தேதியில் நடத்துங்கன்னா குறித்த தேதிக்கு அப்புறம்தான் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த கட்சியாக இருந்தாலும், ஏன் உலக அளவில் ஒரு நிகழ்ச்சிக்கு தேதி குறித்து அந்த தேதியில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த தேதிக்கு அப்புறமா தான் நடத்துவாங்க. நம்ம 25ஆம் தேதின்னு சொன்னாங்க, தடைகள் வந்தது சில விஷயங்களில். அப்போது தள்ளி போகணும்னு நினைத்த மாநாடு 4 நாளைக்கு முன்னாடி நடக்கிறதுங்கிறதே ஒரு வரலாற்று சாதனை. அதை நிகழ்த்தி இருக்கிற கழக தலைவர் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை இந்த 2வது மாநாட்டின் மூலம் நிகழ்த்துவார்கள். எல்லாரும் குடும்பமாக வாங்க. எல்லா வசதியும் இருக்குது. எதற்காகவும் நாம் தயங்க வேண்டியதில்லை. சொந்த வாகனங்களை ஏற்படுத்திட்டு வாங்க. 4 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி வந்த தோழர்கள் அங்கங்கே இங்கே எல்லாம் இந்த பகுதிகளில் எல்லாம் ஒரு அறை கூட கிடைக்கல. நாளைக்கெல்லாம் வாகனத்திலே தங்குவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எழுச்சியை எந்த கட்சியும் ஏற்படுத்தியதில்லை. தமிழக வெற்றி கழகம் தான் சாதனை கழகம். தளபதி தான் சாதனை தலைவர். நாளைய தமிழகத்தின் முதல்வர் தளபதி. தளபதி தளபதி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். மாநாடுக்காக 2 நாளுக்கு முன்னாடியே பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். உண்மையாகவே இங்கே பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சூப்பராக செம்மையாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே டீமாக செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எல்லாருமே நாங்கள் கண்டிப்பாக வெற்றியடைய செய்வோம். தளபதி அண்ணா விஜயை நாங்கள் வெற்றியடை செய்வதற்காக தான் இங்கே வந்திருக்கோமே. எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஓட்டு போட்டு 2026 நம்ம தளபதியை வர வைப்போம். டிவிக்கு அந்த இது வாங்கலாம்.